வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.2 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளியின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளியின் விட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உருளையின் வலைப்பரப்பு வலைப்பரப்பு அதுக்கு ஃபார்முலா என்னது? 2πr/h அப்படி தானம்மா? இதுதான் என்னது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை என்றைக்குமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்துலேயே ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா மட்டும் மறந்துச்சு எல்லாமே தப்பாக போயிடும். அதனால் முதல்ல உருளியின் வலைப்பரப்பு என்னது? 2πr/h. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்பு. ஸோ உருளையின் வலைப்பரப்பு என்னது? 88 சதுர சென்டிமீட்டர். ஓகேம்மா. நேர்வட்ட உருளையின் உயரம் என்னது? உயரம் h = 14 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம். அப்போது நமக்கு கேள்வி என்ன? உருளையின் விட்டம் கொஸ்டின் மார்க். அப்போது முதல்ல இது ஆர் என்னது? ஆரத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கு பிறகு நம்ம விட்டத்தை கண்டுபிடிப்போம். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண உருளையின் வலைப்பரப்பு என்னது? பாருங்கள், ஃபார்முலா எழுதுங்க மறுபடியும். உருளையின் வலைப்பரப்பு = 2πr/h. உருளையின் வலைப்பரப்பு என்னது? 88. 2 × பை எவ்வளவு? 27/7. அது ஆர். ஹெச் என்னது? 14. இப்போ எல்லாத்தையும் அடிப்போமா? ஸோ 88 = 2 × 22. 2 × 22 r × 2. ஸோ 88 எப்படி வரும்? 222 மல்டிப்ளை பண்ணால் என்னது? 4. அகெயின் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 88. அப்போ 88 × r. ஸோ 88/88 r. திஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ r = 1. ஓகேம்மா, இதெல்லாம் 1 தான். ஸோ இப்போ நமக்கு ஆரம் r = ஆரம் r = 1. அப்போது விட்டம் இப்போ பாருங்கம்மா, ஒரு சர்க்கிள் இருக்குங்கம்மா. சர்க்கிளில் இருக்கியா, இதில் சென்டர்லேருந்து லாஸ்ட் இது ஆரம். அதை ஆரம் r. விட்டம்ங்கிறது எது? திஸ் பார்ட். நமக்கு ஆரம் r = 1 இருக்கான். அப்போது விட்டம் எவ்வளோ வரும்? ஆரம் r = இது 1ன்னு கொடுத்துருக்கான். விட்டம் இதுலேருந்து இது வரைக்கும் 1. ஆனால் நமக்கு டோட்டலாக திஸ் டு திஸ் பார்ட். அப்போ இந்த ரெண்டும் 1. இதுவும் 1 சென்டிமீட்டர், இதுவும் 1 சென்டிமீட்டர், அப்போ இதுவும் 1 சென்டிமீட்டர். அப்போது விட்டம் எப்படி வரும்? விட்டம் 1 + 1 = 2 சென்டிமீட்டர். புரியுதாம்மா? அம்மா, இது ஆரம் 1 சென்டிமீட்டர், இந்த சைடு 1 சென்டிமீட்டர் தான், இதுவும் 1 சென்டிமீட்டர், இதுவும் 1 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு விட்டங்கிறதுனே என்ன செய்ய முடியாது? ஃபுல்லுங்கச்சமாக இந்த 1 இது 1 சென்டிமீட்டர், இது 1 + 1 2. ஓகேவாம்மா? விட்டம் இங்கே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். விட்டம் 4னா என்னது? ஆரம் எவ்வளவு? 2. விட்டத்தில் பாதி தான் என்னது? ஆரம். உதாரணம் பாருங்கள். விட்டம் 10, ஆரத்தோட அளவு என்னது? 5 தான். விட்டம் 20. அப்போ ஆரம்னா எவ்வளவு? 10. புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஆரம் 1. அப்போ விட்டம் 1 + 1 2. இப்போ ஆரம் இப்போ இன்னொரு ஆரம் 4 கொடுக்கான். விட்டம் என்ன எப்படி எழுதணும்? 4 + 4 = 8. அப்படித்தான் வரும். ஓகேவாம்மா? விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஓகேவாம்மா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆரம் 7 கொடுக்கான். விட்டம் என்னது? விட்டம் 14.
ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், ஆரத்தையும் விட்டத்தையும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட்டா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கா, விட்டம் கேட்டிருக்கான். ஆனால் நமக்கு வந்து ஆரம், உருளையினுடைய ஆரம் வந்து நமக்கு தெரியும். இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், ஆரம் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 1, விட்டம் ஈக்குவல் டு 2ன்னு சொல்கிறோம். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து நல்லா தரோவாக படிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆரத்தை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஆரத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், அது விட்டம் கிடச்சிரும். ஓகேம்மா? தேங்க்யூ. மாணவர்களே, நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வியூ பார்த்தாலுமே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாணவனும் இந்த வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் லைவ் டியூஷன் கிளாஸுன்னு கூட போடுங்கம்மா. நான் 7 to 9 வந்து டியூஷன் கிளாஸ்க்கு வரேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.